ஏய், நான் 12வது படிச்சிருக்கிறேன், நீ 10வது படிச்சிருக்கிற, இவ 9ஆம் கிளாஸ் படிச்சிருக்கிறா. நமக்கு இவன் வேலை தரா? சின்ன பொண்ணு ஏதாவது கடை கண்ணில கிடைக்கும்ல சின்ன பொண்ணு. ஆமா பாத்தியா, நம்ம ஆனா வேலைக்கு போயிட்டோம்னா வீட்டுல இப்படி சொகுசா உட்காந்து பேச முடியுமா, பொறணி பேச முடியுமா? மொதல் அதை யோசிச்சு பாருங்கடியே. ஏ அம்மா, ஆமா, இப்படி சொகுசா உட்காந்துருக்கதா நல்லா இருக்குது. அடுத்தவங்க காசுல சோறு தின்னாலுமே இப்படி சொகுசா நம்ம உட்காந்து பேசுறதுதானே நல்லா இருக்கு. சின்ன பொண்ணு, இங்க ஒரு போஸ்ட்மேன் இருப்பான்ல, அவன் எப்ப பார்த்தாலும் லதா வீட்டு முன்னாடி அங்கிட்டே போயிட்டு இருக்கிறான் பாத்துக்க. எனக்கு ஒரு சந்தேகம், இது காதல் கீதல் பண்ணுவாளோ? ஏய், அவளுக்கு கல்யாணம் ஆகி 2 பிள்ளை இருக்குது. அவன் ஒரு போஸ்ட் மேனு அங்கிட்டு அலையத்தான் செய்வாமா. இது எப்பவும் அப்படித்தான், யாரையாவது எதையாவது பாத்துக்கிட்டு பொறணி பேசிக்கிட்டே தான் இருக்கும். சின்ன பொண்ணு, உன் வீட்டுக்கு கீழ் வீடு வாடகைக்கு இருந்தா குடு சின்ன பொண்ணு. என் புருஷனு நானும் இருந்துக்கிறோம். நான் இருக்கிறதே வாடகை வீடு. இதுல எனக்கு நீங்க வாடகை கொடுத்துருக்கீங்களாக்கும்? சின்ன பொண்ணு, நீ வாடகை வீட்டுல தான் இருக்கிறியா? அப்புறம் எதுக்கு இத்தனை நாள் சீனை போட்டுட்டு இருந்தா? நீ மட்டும் என்ன வாடகை வீட்டுல இல்லாம நல்லா பங்களா கட்டி இருக்கிற? கையால வீட்டுல தானே இருக்கிற. சரிதான், விடு விடு. இந்த சத்தியா கல்யாணத்தை சீக்கிரம் வச்சாவது ஒரு வாரம் 2 வாரம் அங்கேயே சாப்பாடை சாப்பிட்டுக்குவோம் பாத்துக்க. எதுவுமே இல்லாம போர் அடிக்குதுட்டி. அந்த பிள்ளை லவ் பண்ணலையாட்டிருக்கே. அந்த பிள்ளை தினம் காலேஜ் போகும்போது அழுதுகிட்டே போகுது. ஏ உமா, நீ பாத்தியாக்கும் அவ அவனைதான் காதலிக்கிறா பாத்துக்க. அதனாலதான் 2 பேத்துக்கு முடிச்சு போட்டு வச்சுட்டோம்ல. அவங்க அம்மாவே ஒத்துக்கிட்டால, அப்புறம் என்ன உனக்கு? இல்ல சின்ன பொண்ணு, நம்ம தப்பான முடிவு அது எடுத்துடக்கூடாது இல்ல, அதான் சொன்னேன். அட பாத்திமாக்கா, வாங்க வாங்க. என்ன இந்த சைடு? இல்ல, என் அம்மா அங்கிட்ட கறி குடுக்க வரேன்னு சொன்னாங்க. எனக்காக சிக்கன் செஞ்சு வச்சிருக்காங்களாமா, எடுத்துட்டு வரேன்னு சொன்னாங்க. இன்னும் காணாம பாத்துக்கங்க. பாத்திமாக்கா, நாங்க இந்த முனையில தான் உட்காந்துக்கிறோம், வந்தா வாங்கிக்க போறோம். நீங்க வேலை போய் பாருங்க, போங்க. சரி லட்சுமி, சரி மறந்துடாம வாங்கி வச்சிருந்தா என் பிள்ளைய சோறுக்கு ஏதாவது கடிச்சிட்டு திம்பானுங்கல்ல. பாத்திமாக்கு வீட்டுல எல்லாம் தினமும் கறி மீன் தானே? ஆமா சின்ன பொண்ணு, சும்மாவா? எந்த நேரம் பார்த்தாலும் அவங்க வீட்டுல கறி தான் பாத்துக்க. நம்மளும் பேசாட்டு அங்கேயே பிறந்திருக்கலாம் போல இருக்குது எனக்கு. இப்ப மட்டும் என்ன, அவங்க வீட்டு முன்னாடி போய் கொஞ்ச நேரம் கால் வைக்கி உட்காருங்க. கறியை போட்டு தட்டுல கொண்டு வந்துட்டு அவங்களே கொடுத்து விடுவாங்க. இப்படி கேவலமா போய் நீ கறி தின்னுமாக்கா? சின்ன பொண்ணு, நான் அப்படியே போய் கேவலமா திங்க மாட்டேன் பாத்துக்க. ஒரு வீட்டு முன்னாடி உட்கார்ந்து சாப்பாடு கேட்டுட்டு இருக்கவே நான் நினைச்சியாக்கும். அப்ப லட்சுமி ராணி அக்கா வீட்டுல மட்டும் போய் மீன் குழம்பு கேட்டிருக்கிற, அந்த சுபி தட்டுல இந்த நூடுல்ஸ் எடுத்து தின்னுருக்கிற, அப்ப அதெல்லாம் என்ன சொல்றது? இது விளையாட்டு பேல இருக்கிற முட்டை எடுத்து மூணு தின்னே, வேற ஒண்ணும் கிடையாது. எம்மா, செய்யறதெல்லாம் செஞ்சு போட்டு நல்லா கோணம் வச்சு மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு இருப்பா. என்னைய செத்த மறைச்சுக்க என்ன பேசுறாங்கன்னு கேப்பா. உன் படம் ஓட ஆரம்பிச்சிச்சு, இனி என்ஜாய்மெண்ட். செல்வா, வேணா வேணா, இங்க இருந்து நானே போய்க்கிறேன். உன் பொண்டாட்டி பார்த்தா நம்மள தப்பா பேசும். அவ கிடக்குற திக்குவாயே. நீ வா கீதா, நான் உன்னை தூக்கிட்டு போய் விடுறேன். இங்க இருந்து உன்னை தூக்கிட்டு போனா கூட தூக்கிட்டு போய் விட்டு விடுவேன் பாத்துக்க. செல்வா, அவ திக்குவாயா? இத்தனை நாள் வரைக்கும் எனக்கு தெரியாது. ஆமா கீதா, இவ யாருக்கிட்டையும் பேச மாட்டா. ஏன்னா அவ திக்குவாங்கிறத கண்டுபிடிச்சு விடுவாங்கல்ல. நல்ல புருஷன். செல்வா, என்கிட்ட நம்ம ஆபீஸ்ல பார்ட்டி வருது பத்தி, அதுக்கு காசு இல்ல, என்ன பண்றதுன்னே தெரியல செல்வா. ஏ கீதா, நான் இருக்கும் போது நீ எதுக்கு இதெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டு இருக்கிற? உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் கொடுக்க தயாரா இருக்கிறேன். உனக்கு என்னை விட்டா யாரு, எனக்கு உன்னை விட்டா யாரு? நல்ல காதல் காவியமா இருக்கும் போல. ஏ உமா, உனக்கு அவ்வளவுதான் சங்கூதிட்டாங்க போல. உன் புருஷன் பாத்தியா? இம்புட்டூண்டு பலூன் வாங்க வக்கு இல்லாத பையா அவளுக்கு காசு குடுக்குறானா. சரி, அப்ப நான் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துறியா? என்ன ஷாக் ஆயிட்ட? 10,000 ரூபாய் இல்லையா உன்ட்ட? கீதா, அதெல்லாம் இருக்கு. என் பொண்டாட்டியோட நகை ஒண்ணு இருக்குது. அதை எப்படியாவது அடமானம் வச்சு உனக்கு 10,000 ரூபாய் போட்டி தந்துரு. நீ கவலைப்படாம வீட்டுல போய் சந்தோஷமா தூங்கு போ. செல்வா, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துறேனா? காலைல சுடுதண்ணிய ஊத்துன மாதிரில போறா. இன்னும் ஒரு 10 நிமிஷம் நின்று பேச வேண்டியதானே? பேசேன், நீ திரும்ப, நான் பேசேன். உமா, நீ எப்ப வந்த உமா? நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? நானா, நீ அவளுக்கு என் நகையை வச்சு பணம் கொடுக்கறேன்னு சொன்ன பத்தியா, அப்பவே வந்துட்டேன். நான் எப்ப பணம் கொடுக்குறேன்னு சொல்ற பைத்தியக்காரி? ஏ அம்மா, என்ன அடி அடிக்கிற நீ? இன்னொரு தடவை அவகிட்ட பேசுறத பார்த்தேன், காலு கையெல்லாம் ஒடிச்சு போட்டு வெறும் தலை மட்டும் தான் இருக்கும் பத்துக்க. போடா வீட்டுக்குல. என் நாள் முடிய என்ன உனக்கு சிரிப்பு? இன்னும் கொஞ்சம் விடுந்தா என்டர்டெயின்மெண்டா போயிருக்கும்ல, அதான் யோசிச்சேன். உனக்கு இருக்குடி, உன் குடும்பத்துல நடக்குமோ தெரியும். ஏங்க, இங்கிட்டு பாத்திமா வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? ஏன் பெரியவரே, பாத்திமாக்க வீடா? அவங்க சிக்கன் வாங்கி வைக்க சொன்னாங்க, கொண்டாங்க என்கிட்ட, நாங்களே கொடுத்துக்கிறோம். அவங்க இங்க உட்கார்ந்திருக்கனால இங்க வாங்கி வைக்க சொன்னாங்க. வீட்ல நிறைய வேலை இருக்காமா. ஏம்மா, நீ எது தின்னு புட்டேனா? நான் என்ன பண்றது? என்னைய பார்த்தா திங்கிற மாதிரியா இருக்கு, கொடுத்துட்டு போயா. நான் போய் போன் போட்டு அவகிட்ட கேப்பேன். என்ன ஐயா, நாங்க ஒன்னும் கறி அப்படிலாம் தின்ற மாட்டோம், கொடுத்துட்டு போங்க. சின்ன பொண்ணு,
ஏ இப்ப அவன் சொன்ன மாதிரி செய்யத்தானே போறேன், அப்புறம் என்ன அவன் மேல கோவப்பட்டுட்டு தூக்கு வழியை திறக்க உட்காந்து சிக்கனை தும்புவான். ஏ அம்மா சிக்கனு ரொம்ப அருமையா இருக்குகோ. ஓசி வந்து சிக்கன்ல அப்படிதான் இருக்கும். யார் வீட்டு கறியை யார் தின்னுட்டு இருக்குது? உங்களை நம்பி நான் கொடுத்துட்டு போச்சேன் பத்தியா என்னைய சொல்லணும். இப்போ தின்னீங்களா இருக்கீங்களா? பாத்திமாக்கா கறி நல்லா இருக்குக்கா, அதனால தான் ருசியில நல்லா எடுத்து வாயில போட்டோம். நீ தப்பா நினைச்சுக்காத. சீ வெக்கம் கட்டவளுக. அடுத்தவளுக்கு வந்து சோத்த கூட புடிங்கி திம்பாளுக போல. ரோட்ல எல்லாம் கொட்டி கிடந்தா தின்னு புடிங்களா? இதுல என்ன இருக்குது? பிடிச்சவங்கள்ட்ட வாங்கி சாப்பிடல என்ன தப்பு இருக்கு? பாத்திமாக்கா உங்களை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஒண்ணே எனக்கு பிடிக்காதே. ஆளுகளையும் மூஞ்சிகளையும் பாரு. என்ன இப்பக்கா ஆச்சு? இந்த இன்னும் பாதி கறி துண்டு இருக்குது, எடுத்துட்டு போ. இந்த கறி துண்டை எடுத்துட்டு போய் நான்